89.4 தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே நிமி. எல்லோருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். அண்ட் மறுபடியும் ஒரு சூப்பர் எக்ஸ்பர்ட் டாக்டரோட நான் உங்களோட வந்து சேர்ந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக. எஸ், நம்ம கூட டாக்டர் ஸ்ரீகாந்த், ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், மெடியோர் ஹாஸ்பிட்டல் அபுதாபில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சார், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் இந்த டைம்ல ஜாயின் பண்ணதுக்காக. அதுவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்ல தேவையான ஒரு சமயம் இது. உங்களுடைய அட்வைஸ் எங்களுடைய லிசனர்ஸுக்கு அந்த சமயத்துல கூட ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார், இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமான ஒரு விஷயம். அண்ட் எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா நடக்கவும் உட்காரவும் இருக்கு தேவைப்படுற விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பாடியில ஸ்பைன் பத்தி பேச போறோம். ஸ்பைன் சர்ஜரி, ஸ்பைன் பத்தி, நெக் பெயின் பத்தி பேச போறோம். ஸோ ஓவராலா நம்ம பேச போற விஷயத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் என்னோட கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன் சார். ஓகே சார், நீ டைரக்டா क्वेश्चंस இல்ல சார், நான் ஏதாவது இன்ட்ரோடக்ஷன் அப்படியே போயிடலாமா சார்? கண்டிப்பா சார். உங்களோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மொத்தம், டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன் மொத்தம் கொடுத்துட்டீங்கன்னா சார், ஸ்பைன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதை பத்தின ஒரு ஜெனரல் இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். யூசுவலி ஸ்பைன் ப்ராப்ளம் இல்லாம ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல. ஸோ எவ்ரி பர்சன் இன் தேர் லைஃப் டைம், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தேர் லைஃப் டைம், தே வில் ஹாவ் பேக் பெயின் ஆர் நெக் பெயின் சார். ஸோ யூசுவலி, பட் இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரிவென்டபிள். நம்ம ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நல்லா, ஆக்சுவலி வி கேன் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் ஸ்பைன். And if at all you get a spine problem, and it is definitely curable also. Nowadays it's not like a spine problem vanda, disc problem vanda, okay ella okay oru danger ana and madri idu illa. Okay, so now we can cure with all this latest technologies, and even that nowadays spine surgery also is not considered unsafe and madri illa, nalla safe ana surgeries nalla, because of the latest techniques, latest equipment ella nalla. Okay, so we can I think start questions, sir. ஓகே சார். சார், என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து நீங்க சொன்ன மாதிரி காமன் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய பேக் பெயின். இப்போ வந்து எல்லாருக்குமே இது நீங்க சொல்ற மாதிரி சொல்லாத ஆளுகளே கிடையாது. பேக் பெயின் இருக்கு, எனக்கு பேக் பெயின் ஆகுதுன்னு சொல்லுது. என்னெல்லாம் இதுக்கு ரீசன் என்ன சார்? இது வந்து உண்மையிலேயே வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமா, ஒரி பண்ண வேண்டிய விஷயமா? யாரெல்லாம் ஒரி பண்ணணும், யாரெல்லாம் வந்து அதை ஒரி பண்ணாம இருந்து கொஞ்சம் அதை சரி பண்ணணும் சார், பத்தி சொல்லுங்க. ஓகே சார், யூசுவலி இது பேக் பெயின் பார்த்தா ஒரு மெயின் 2 டைப்ஸ். சிம்பிள், ஓகே. ஸோ ஒரு சிம்பிளான பேக் பெயின், மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவாங்க. அடுத்தது சீரியஸான பேக் பெயின். ஸோ நவ் எப்படி கண்டுபிடிச்சது, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பேக் பெயின், மெக்கானிக்கல் பேக் பெயின் ஆனா, ஸோ அப்நார்மலா நீ பேக் மேல ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் வர்ற பேக் பெயின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு 4 hours கண்டினியூவா உட்கார்ந்துட்டு, இல்ல சடனா ஒரு வெயிட் ஏதாவது சடனா ஜஸ்ட் குமிஞ்சி வெயிட் தூக்கும் போது சடனா வர்ற பேக் பெயின், இல்ல ரொம்ப நேரம் டிராவலிங் பண்ணி 4 hours கண்டினியூவா டிராவலிங் பண்ணிருக்கு, ஸோ அதனால வர்ற பேக் பெயின். ஸோ யூசுவலி அது மெக்கானிக்கல் பேக் பெயின். ஸோ மெக்கானிக்கல் பேக் பெயின் ஜஸ்ட் இடுப்புல மட்டும்தான் இருக்கு, கால் வரைக்கும் இறங்குது அந்த மாதிரி இல்ல. ஸோ கால் மரத்த போற மாதிரி, கால் வீக்னஸ் வர்ற மாதிரி, யூரின் மோஷன் பிரச்சனை, காய்ச்சல், இல்ல வெயிட் லாஸ், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சும்மா சிம்பிள் பேக் பெயின் மட்டும்தான் இருந்தா அது மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவாங்க. தட் இஸ் சிம்பிள் பேக் பெயின். யூசுவலி அது மேக்ஸிமம் 6 weeks உள்ளதா அது எல்லாம் கிளியர் ஆகும். Okay, so usually mechanical back pain maximum 6 weeks, and for this நம்ம ஹோம் ரெமெடிஸே இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். பட் யூசுவலி ஃபார் திஸ் திங் டிஃபரன்ஷியேட் பண்றது, ஸோ கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ சீரியஸான பேக் பெயின் என்ன, ஸோ அது ஜஸ்ட் சும்மா இடுப்புல இல்லாம கீழே வரைக்கும் வருது, கால் மரத்த போற மாதிரி இருக்கும், கால் வீக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யூரின் மோஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வெயிட் லாஸ், காய்ச்சல், ஃபீவர் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் ஃபிளாக்ஸ்னா ஓகே டேஞ்சர் சைன்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ மெயின் திங் இஸ் டிஃபரன்ஷியேட் சிம்பிள் பேக் பெயின் அண்ட் சீரியஸான பேக் பெயின் டிஃபரன்ஷியேட். ஸோ இந்த மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் இருந்தா கண்டிப்பா உடனே டாக்டர் கிட்ட பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் மெயின் திங் சார். ஓகே, சூப்பர் சார். ஒரு கேள்வி வந்திருக்கு நமக்கு. கவிதா கேட்டிருக்காங்க சார், அந்த क्वेश्चन உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். Yes sir, can you explain about bone spurs? Ma'am, bone spurs usually தேய்மானத்தினால, இன்ஸ்டெபிலிட்டினால வர்றது bone spurs. ஸோ யூசுவலி இந்த ஸ்பைன்ல எலும்பு இருக்கும், அதுக்கு பின்னாடி கொல்லாய் மாதிரி இருக்கும், அந்த கொல்லாயில் உள்ள அந்த நரம் இருக்கும். ஸோ இது போன் ஸ்பர் பின்னாடி அந்த
கெனால்குள்ள குழாய்க்குள்ள வந்தா அது நரம் மேல அழுத்தம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நரம் மேல அழுத்தம் வந்தா ஸோ கால் மரத்த போற மாதிரி கால் வீக்னஸ் ஸோ அது டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. ஸோ போன் ஸ்பர்ஸ் எங்க வரும், ஸோ எங்க வர்றது முன்னாடியா இல்ல பின்னாடி ஸ்பைனல் கெனால்ல தான், ஸோ அது கண்டிப்பா. ஸோ எம்ஆர்ஐ இதெல்லாம் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ போன் ஸ்பர்ஸ் டெஃபினெட்லி ஆர் சம்திங் டு பி இன்வெஸ்டிகேட்டட் ஃபர்தர். ஸோ சும்மா எக்ஸ்ரேல போன் ஸ்பர் இருந்தா அண்ட் சிம்டம்ஸ் கண்டினியூவா இருந்துட்டே இருந்தா எம்ஆர்ஐ கண்டிப்பா பண்ண பெட்டர். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தது கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கா சார். அவருடைய கை வந்து பார்த்தீங்கன்னா கை மூட்டுகள் இருக்கு இல்லையா சார், லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த இடத்துல வந்து பெயின் இருக்கு, அதுடைய கேள்வி கேட்டிருக்காரு சார். ஓகே டக்கு டக்குன்னு சவுண்ட் வருதுங்கிற மாதிரி சொல்றாரு சார். சார் ஒரு விஷயம், ஒரு இது ஜஸ்ட் ஒரு ஒன்லி பெயின் மட்டும் வலி மட்டும் இருக்கா இல்ல வீக்கம் கூட இருக்கா? வீக்கம் இருக்கு, வலி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா இது டிஃப்ரெண்ட். சும்மா வலி மட்டும்தான் இருக்குன்னா இது கொஞ்சம் சிம்பிளான விஷயம். ஸோ தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ அது ஸ்வெல்லிங் இருக்கா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் இருக்கு, வலி இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருந்தா அது ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அனி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி ஸோ அது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ இன்ஃப்ளமேஷன் பிளட்ல இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தா இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலி ஸோ வலி, ஸ்வெல்லிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் இருந்தா கையோட ஸோ யூ கேன் கோ ஃபார் பிளட் டெஸ்ட் ஒரு சிறிய எக்ஸ்ரே ஓகே பார்த்துட்டு எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிடலாம் என்ன ரீசன் எக்ஸாக்டா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாரதா மோகன் சார், அவங்களுடைய கொஸ்டின் இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். shoulder from behind neck till elbow. So I think this problem for you starting in the neck, ma'am. I think it is mostly starting from the neck and it is coming down in the back, in the arm, and then coming below the elbow. So கழுத்தை ஸ்டார்ட் ஆகி அந்த வலி பின்பக்கமா ஆர்மு அண்ட் ஃபோர் ஆர்மு கீழே ஷோல்டருக்கு கீழே வரைக்கும் எல்போக்கு கீழே வரைக்கும் வருது. Okay, so this is very commonly related to the neck disc problem. But just want to ask one more. இது இன்னொன்று கை மரத்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமா? ஸோ இது வலியோட கை மரத்த போகுதுன்னா இது டெஃபினெட்லி லிட்டில் மோர் சீரியஸ். ஸோ டெஃபினெட்லி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எம்ஆர்ஐ அதெல்லாம் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் பெயின் மாத்திரம் இருந்தா சும்மா ஒரு எக்ஸ்ரே மட்டும் பார்த்துட்டு அண்ட் கண்டினியூவா ரொம்ப நாளாவே இருக்கு, ஜஸ்ட் நாட் 1 day 2 days, ஒரு 1 month அட்லீஸ்ட் மோர் தென் 2 weeks இருந்தால் better to get one x-ray and check. And especially in the starting point neck கழுத்தை எக்ஸ்ரே பண்ணணும், இதுக்கு கழுத்தை எக்ஸ்ரே பண்ணணும். அண்ட் ஷோல்டர்னு சொல்றாங்க. ஸோ ஷோல்டர் மூவ்மெண்ட்லயும் வலி இருக்கு அப்படின்னா ஷோல்டருக்கு ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்கலாம். ஸோ கழுத்தை எக்ஸ்ரே பண்ணணும். அண்ட் இஃப் ஷோல்டர் மூவ்மெண்ட் ஆல்சோ பெயின் இருக்கு அப்படின்னா ஷோல்டர் எக்ஸ்ரே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே பார்க்கணும் சார். எஸ் சார், அவங்களே சொல்லிருக்காங்க சார், நோ நம்னஸ் சார், அவங்களுக்கு மரத்து போற விஷயம் இல்லையா? சோ மரத்து போற விஷயம் இல்லன்னா பெஸ்ட். அது உடனே இமிடியேட்டா எமர்ஜென்சி எதுவும் இல்ல, பட் பெட்டர் டு கெட் எவாலுவேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே நெக், எக்ஸ்ரே ஷோல்டர் கண்டிப்பா பண்ணா பெட்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க மரத்து போற விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த இன்கேஸ் வந்து பெயினோட இந்த மரத்து போற இந்த ஒரு விஷயம் எவ்வளவு நாளைக்கு இருந்தா நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு சார் கண்டினியூ? சார் யூசுவலி மரத்து போறது அட்லீஸ்ட் ஒரு 2 weeksக்கு மேல இருந்தா கண்டிப்பா இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சார். ஏன்னா கை மரத்த போறது யூசுவலா சும்மாவே இல்ல, நரம் மேல அழுத்தம் இருந்தனால அது மரத்த வரும். ஸோ நரம் மேல ப்ரெஷர் இருக்கு அண்ட் ஒரு சிக்னல் இருக்கு. ஸோ நம்னஸ் மரத்தது ஸோ சிக்னல் நரம் மேல ஏதாவது கொஞ்சம் அழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்கு, ஸோ அது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாக்கி ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. யூஸ்வலி பேசிக் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐயும் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அது டிசைட் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப கிளியரா சொன்னீங்க சார். அடுத்தது வந்து நம்மளுடைய இந்த பேக் பெயினுக்காக இப்போ நீங்க சொல்ல மாதிரி ஹோம் ரெமடியே ட்ரை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இது பண்ணா சரியா போயிடும், பில்லோ வைக்காம தூங்குனா சரியா போயிடுங்கிற மாதிரி வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு சார் நமக்கு? குட் கொஸ்டின் சார். யூசுவலி இந்த மெக்கானிக்கல் பேக் பெயின், ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் பேக் பெயின் வந்தா உடனே இமீடியட்டா ஓடி டாக்டர் கிட்ட பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ரெமடினா ஃபர்ஸ்ட் திங்கு ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்னா அப்சல்யூட் பெட் ரெஸ்ட் அந்த மாதிரி இல்லை. ஓகே, பட் யூஸ்வலி எக்ஸர்ஷனல் ஆக்டிவிட்டிஸ், நீ ஏதாவது விளையாடுறது,
பிளேயிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், டிராவலிங் அவாய்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வீட்டில் தான் இருக்கட்டும். ஓகே, சும்மா லைட் ஆக்டிவிட்டிஸ், ஜஸ்ட் வாக்கிங் மட்டும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் மெயின் திங் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஜெல் மூவ் அயோடெக்ஸ் அந்த மாதிரி ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். சூட தண்ணி ஊற்றுறோம், வாட்டர் ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ சூட தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெடிசன்ஸ், ஸோ ப்ரூஃபென் அந்த மாதிரி மெடிசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யூஸ்வலி நாட் மோர் தென் 6 weeks. மேக்ஸிமம் டைமும் 6 weeks. ஸோ 6 weeks ஆயிடுச்சு, இன்னும் பேக் பெயின் இருந்துட்டே இருக்கு கொஞ்சம். ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஸோ 6 weeks மேலே உடனே டாக்டர் பார்க்க. ஓகே, ஸோ இது ஹோம் ரெமெடிஸ். ஆனால் அடுத்தது ஃபிசியோதெரப்பி. பட் யூஸ்வலி ஃபிசியோதெரப்பி டைரக்டாக போகாமல் டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி போனால் பெட்டர். நிறைய பேர் இது ஃபிசியோதெரப்பி, ஆக்குபெஞ்சர் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் பெட்டர் டு விசிட் டாக்டர் பிஃபோர் ட்ரையிங் சச் திங்ஸ். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு சார் நமக்கு. உங்களுக்கு விசிபிளா இருக்கு சார்? யா sir, my joints in hands, skin, knuckles, skin become black. What is the cause? Okay, so இது ஜஸ்ட் சும்மா அந்த கலர் மாத்திரம் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த கை ஜாயிண்ட்ஸ்க்கு மேல ஸ்கின் கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு கொஷன். பட் அது வலி இல்லாம மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான் இருக்கு, எதுவும் வீக்கம் இல்ல, ஸ்டிஃப்னஸ் இல்ல, கையோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா யூஸ்வலி அது ஒரு வாட்டி ஸ்கின் டாக்டர் பார்க்கணும் சார். யூஸ்வலி நாட் ரிலேட்டட் டைரக்ட்லி இன்சைட் த ஜாயிண்ட்ஸ். ஸோ ஜாயிண்ட் பார்த்து ஏதாவது போனு ஜாயிண்ட் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு இது பெயின் வீக்கம் வரும். சும்மா ஜஸ்ட் கலர் மாத்திரம் சேஞ்ச் அந்த மாதிரி. ஸோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா பெட்டர் டு விசிட் ஸ்கின் டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட் சார். அது மேபி ரிலேட்டட் டு சம் கேலஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பட் பெட்டர் டு விசிட் ஒன் ஸ்கின் டாக்டர். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு டாக்டர் நமக்கு. விஜய் கேட்டிருக்காரு. உங்களுக்கு விசிபிளா இருக்கு டாக்டர்? வாட் இஸ் த ரெமெடி ஃபார் ஸ்டைலாய்டு ப்ராசஸ்? could you please explain about tennis elbow for past tennis, remedy for tennis elbow? So tennis elbow usually is a overuse. So நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி அதிகமா பண்ணா, ஸோ யூஸ்வலி ஸோ டென்னிஸ் எல்போ டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கு வருது. ஸோ அதனால தான் இது டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா கை இப்படி ரிஸ்ட் மூவ்மெண்ட் நல்லா இந்த மாதிரி மூவ்மெண்ட். ஸோ டென்னிஸ் பிளேயர்ஸ் நம்ம சர்வீஸ் ஏதாவது பிளே பண்ணுவோம், ஸோ இந்த மூவ்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸோ எல்போ, ஸோ காண்டல், அது லேட்ரல் காண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் உங்களுக்கு அது ஒரு புல்லிங் எஃபெக்ட் இருக்கும், அதனால பெயின் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஓவர் யூஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ வாட் எவர் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தட். ஸோ என்ன, ஸோ வீட்லேயும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதெல்லாம் ஸோ அவரு கேர்ஃபுல்லாக, ஸோ ஏதாவது கிளாத்ஸ் ஏதாவது ட்விஸ்ட் பண்றதா, இல்ல ஃப்ளோர் மாப் பண்றதா, ஏதாவது அதிகமா ஏதாவது வேலை இருக்கோ அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்ட். ஸோ ஓவர் யூஸ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் ஹோம் ரெமெடிஸ் நான் சொல்ற மாதிரி ஏதாவது மெடிசன் அதெல்லாம் அப்ளை, அயோடெக்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 2 weeks, ஸோ 2 weeksக்கு மேல ஆயிடுச்சு. இது ஃபார் திஸ் பேஷண்ட் 1 year சொன்னாங்க. ஸோ 1 year அதிகமான டைம். ஸோ டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்ரே அது எக்ஸ்ரே பார்த்துட்டு எக்ஸ்ரேல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா மேபி எம்ஆர்ஐ ஸ்கேனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேஷண்ட் 1 year ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ because she must have tried physiotherapy, medicine, injections. இதெல்லாம் பேசிக். ஃபர்ஸ்ட் 2 months 3 monthsல ஒரு இன்ஜெக்ஷன், டைரக்டா ஒரு ஊசி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ஐ திங்க் திஸ் பேஷண்ட் 1 year எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு எம்ஆர்ஐல டைரக்டா ஏதாவது நரமாங்க பிரஸ் ஆயிடுச்சா என்னன்னு ஒரு கண்டி போட்டுரும் சார். அது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எம்ஆர்ஐ பண்ணா பெட்டர் ஃபார் திஸ் பேஷண்ட். ஓகே சார், தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ எனக்கு ஒரு காமனான கேள்வி என்னன்னா, யூஸ்வலா நீங்க இந்த ஹோம் ரெமெடின்னு சொல்லும்போது பேக் பெயின் வரும்போதோ கழுத்து வலி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல ஏதாவது ஒரு ஆயில் இருக்கும், ஏதாவது ஒரு ஆயில் மாதிரி ஆயுர்வேதிக் வச்சுப்பாங்க, அதை போட்டு நல்லா போட்டு தேய்ச்சி விடுவாங்க. சில பேர் குழந்தைகள் ஏறி மிதிக்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல தோல்ல மிதி, முதுகுல மிதிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சார் டோன்ட்ஸ் ஆனா ஸோ டூ மச் இது சார். அந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி ஸோ வெயிட் ஸோ அதிகமா எதுவும் மசாஜ் சும்மா ஆயில் அப்ளை பண்ற மாதிரி. ஓகே, மசாஜ்னா ஆயில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அது மாத்திரம் மசாஜ். அண்ட் மெயின் இஸ் பிசியோதெரப்பி. ஸோ பேக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சும்மா ஒரு சிறிய எக்ஸசைசஸ். ஓகே, ஸோ அது பிசியோதெரப்பி.
நம்ம மசாஜ் அந்த மாதிரி நீ சொல்லி ஸோ அந்த மாதிரி ஆயில் ஃபுல்லா மேல வரைக்கும் அந்த மாதிரி அது யூஸ்வலி ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, தட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைஸ். அண்ட் குழந்தைகள் ஸோ சில்ட்ரன் பேக் மேல வந்துட்டு ஸோ டான்ஸ் பண்றது அதெல்லாம் நாட் அட் ஆல் அட்வைசபிள் சார். ஆக்சுவலி இட் மே காஸ் ப்ராப்ளம் வர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது போன் ஏதாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் அந்த வீக் ஆயிடுச்சு அங்க போனும். ஸோ அப்படியானா ஸோ எலும்பு கொஞ்சம் கிராக் ஆகிறதுக்கு எலும்பு ஸ்லிப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸோ அந்த ஹெவி மசாஜஸ் வேண்டாம். சும்மா அப்ளை பண்றதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பிசியோதெரப்பி. ஸோ பிசியோதெரப்பில வைப்ரேஷன் அதெல்லாம் வச்சுவாங்க, டென்ஷன் ஸ்டிமுலேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அண்டர் கேர்ஃபுல் சயின்டிஃபிக் அட்வைஸ் சார், நாட் லைக் ஸோ சயின்டிஃபிக் அட்வைஸ் இல்லாம சும்மா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமா சார், நிறைய பேர் அதை பண்றதை நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதை அந்த கேள்வி கேட்டேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த சர்ஜரி, அந்த பேக் பெயினுக்கோ இல்ல ஸ்பைனுக்கோ சர்ஜரினாலே பயப்படுற ஒரு டேர்ம் இருக்கு. பயந்துக்கோங்க, ஸ்பைன்ல கை வச்சா அவ்வளவுதான் லைஃப் போயிடுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பயம் இன்னும் இருக்கு. சோ என்னெல்லாம் சர்ஜரிஸ் அவைலபிள் பேக் பெயினுக்கு டாக்டர்? ஸோ குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலி இந்த மாதிரி பயப்படுறது இதெல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ தெர் வர் நோ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இல்லை, எதுவும் டெக்னிக்ஸ் இல்லை. பட் இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ நியூரோ மானிட்டரிங் சொல்லுவாங்க. ஸோ நரம் மேல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இட் வில் சிக்னல். ஸோ நரம் மேல ஏதாவது ப்ரெஷர் வந்துருச்சு during the time of surgery. So we have that much good equipment nowadays that நரம் கட் ஆகும், சர்ஜரிக்கு அப்புறம் நடக்க முடியாது, பேராலிசிஸ் வரும். அந்த மாதிரி ஜஸ்ட் there is no almost there is zero chance that one. அந்த மாதிரி ஸோ பேராலிசிஸ் வர்றக்கு அந்த மாதிரி. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி லெஸ் சான்ஸ். ஸோ சர்ஜரிஸ் பார்த்தா தேர் நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் யூஸ்வலி 2 டைப்ஸ் காமன் சர்ஜரிஸ். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கெக்டமி லேமினெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கெக்டமி ஆனா அந்த டிஸ்க் வெளியே வந்து ஏதாவது நரம் மேல் அழுத்தம் இருக்கோ ஸோ அது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நரம் ஃப்ரீ பண்ற ஆப்ரேஷன். ஸோ ஜவ்வு வெளியே வந்து நரம் அழுத்தம் இருந்தா ஸோ அந்த ஜவ்வு மட்டும் எடுத்துட்டு நரம் ஃப்ரீ பண்ற ஆப்ரேஷன். ஸோ அது சிம்பிளான ஆப்ரேஷன். மைக்ரோஸ்கோப் கூட ஜஸ்ட் 2 இன்ச் மட்டும் கட் பண்ணி அந்த ஸ்கின் தோல் கட் பண்ணி அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்போட அது பண்ற ஆப்ரேஷன் தான் சிம்பிளான ஆப்ரேஷன். இன்னும் கொஞ்சம் பெருசான ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ பேக் பெயின், எலும்பு ஸ்லிப் ஆன நாள்ல வர்ற பேக் பெயின் ஆளுக்கு யூஸ்வலி ராடு ஸ்க்ரூஸ் போட்டுட்டு அது ஃபிக்ஸ் பண்ற ஆப்ரேஷன், அது ஃபியூஷன் லம்பார் ஃபியூஷன் சர்ஜரி అని சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ஜரி யூஸ்வலி கொஞ்சம் பெருசான சர்ஜரி. பட் gives good results. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தது ஒரு 2 months அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக் பெயின் யூஸ்வலி 1 monthக்குள்ள நார்மல் ஆக்டிவிட்டிஸ் மீன்ஸ் ஒர்க்குக்கு அதெல்லாம் போய்க்கலாம். பட் இந்த லம்பார் ஃபியூஷன் சர்ஜரி பார்த்தா யூஸ்வலி 2 months அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கம்ப்ளைண்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம், பிரச்சனை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ சும்மா டிஸ்க் மட்டும் எடுத்த ஆப்ரேஷனா இல்ல ராடு ஸ்க்ரூ அந்த மாதிரி போட வேண்டியிருக்கும், அது டிசைட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நிறைய மாதிரி அதெல்லாம் பார்த்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு அதெல்லாம் டிசைட் பண்ணணும். ஸோ these are the 2 major types. இது மட்டும். ஸோ அடுத்து டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் மேஜர் இஸ் 2 types. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சாம் ரியாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போது கழுத்து வலிக்குது, சேர்னால அது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிருக்காரு. எக்ஸாக்ட்லி இஸ் வெரி குட் கொஸ்டின் சார். யூஸ்வலி இப்போ எல்லா ஐடி ஜாப்ஸ், டெஸ்க் ஜாப்ஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி காமன், எஸ்பெஷலி ஹியர் இன் யூஏஇ சார். அண்ட் லாக்டவுன் பீரியட்ல எல்லாமே லேப்டாப்பு மொபைலு எல்லாமே கண்டினியூவா பார்த்துறாங்க. ஸோ யூஸ்வலி எப்படின்னா our eye level and screen level should be same. ஸோ இப்போ நான் மொபைல் இப்படி வச்சுட்டு ஸோ ஐ லெவல் ஸோ இப்படி மெசேஜ் டெக்ஸ்ட் பண்றப்போ இப்படி கொஞ்சி டெக்ஸ்ட் பண்றது, எஸ்எம்எஸ் பண்றது, ஸோ ஃபுல்லா நெக் பெண்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அண்ட் படுத்துட்டு மொபைலு ஆடு பொசிஷன்ல வச்சுட்டு பேசுறது, டைப் பண்றது நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஓகே, ஸோ எப்படி இருக்கணும்னா ஸோ டெஸ்க்கு அந்த ஹைட்டு, சேர் ஹைட்டு, டெஸ்க் ஹைட்டு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் ஹைட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கழுத்த தலை எக்ஸாக்டா கண்ணு லெவலுக்கு அந்த ஸ்க்ரீன் வேணும்.
ஸோ ஸ்க்ரீன் இருக்கட்டும். ஸோ அது ஒன்றும் நான் இன்னொன்னு, ஸோ கண்டினியூவாக 4 hours உட்காந்துட்டு 6 hours உட்காந்துட்டு அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் 2 times in an hour அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சுத்திட்டு அங்கே போய் ஒரு வாட்டரு, ஓகே, ஸோ இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வரணும். கண்டினியூவா இந்த மாதிரி அதே கண்டினியூவா ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்தனால பேக் மசில்ஸ் எல்லாம் ஸ்லவுச் ஆகும். ஸ்லவுச் பொசிஷன். ஸோ பேக் இப்படி வேணும், ஸோ பேக் இப்படி ஆகும். ஸோ இப்படி ஆனா ஸோ எல்லாம் அங்க உள்ள டிஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா தேஞ்சறக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கெட்டிங் ஆல் திஸ் டிஸ்க் ப்ராப்ளம் அதெல்லாம் நிறைய டிஸ்க் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலி எவ்ரி 2 hours கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றேன். ஸோ ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சுத்தி வந்துட்டு திருப்பி உட்காருறது. கண்டினியூவா 4 hours நாட் அட்வைசபிள். ஈவன் டிரைவிங் ஆல்சோ வென் யூ ஆர் டேக்கிங் டெய்லி டிரைவ் பண்றது மோர் தேன் 2 hours டெய்லி டிரைவ் பண்றது அவாய்ட் பண்ணா பெட்டர் ஃபார் திஸ் பேக் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ திஸ் மெயின் இஸ் திஸ் 2 things சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு அங்க உங்களுக்கு தரேன் சார் டாக்டர். அடுத்தது எஸ் டாக்டர், அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு விசிபிள் இருக்கு. What had bone compression, now she did not comfortable sitting position, now she is taking bed rest. சார் இது கொஞ்சம் வேகா இருக்கு. ஸோ போன் கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன் கம்ப்ரெஷன் ஆனா ஸோ எலும்பு ஹைட் கம்மி ஆயிடுச்சா இல்ல எலும்பு ஹைட் கம்மியாயி பின்னாடி வந்து அந்த நரம் மேல அழுத்தம் இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அது நரம் மேல ஸோ பின்னாடி கம்ப்ரெஸ் ஆகி பின்னாடி நரமும் ஸோ இந்த மாதிரி இது ஸ்பைனல் கார்டு இருக்கு சார். இது ஸ்பைனல் கார்டு இப்படி இது கம்ப்ரெஸ் ஆகி பின்னாடி நரம் வந்து அழுத்தம் இருக்கு அப்படின்னா ஸோ அது எம்ஆர்ஐல பார்த்துட்டு இஃப் இட் இஸ் தேர் மேபி ஷி மே நீட் சர்ஜரி அந்த மாதிரி. ஸோ நரம் மேல் அழுத்தம் இருந்தா இல்ல சும்மா இது கம்ப்ரெஸ் மட்டும் ஆயிட்டா அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ ஏன் அந்த மாதிரி எலும்பு வீக் ஆயிடுச்சு எலும்பு கம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க சார். அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஆனா எலும்பு வீக் ஆகும். ஸோ எலும்பு வீக்னால கம்ப்ரெஷன் வரும், கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ அதுக்கு நிறைய கால்சியமு விட்டமின் டேப்லெட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் ட்ரை பண்ணிக்கலாம். பெல்ட் பிசியோதெரப்பி அது பிரேஸ் பிசியோதெரப்பி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யூஸ்வலி எம்ஆர்ஐ பார்க்கணும் சார். இந்த போன் கம்ப்ரெஷன் இருந்தா எம்ஆர்ஐ பார்க்கணும். ஸோ இது சும்மா ஜஸ்ட் போன் மட்டுமா இல்ல பின்னாடி நரமும் அழுத்தம் இருக்கா அப்படின்னு ஸோ அது பார்க்கணும். அதான் ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் எஸ் அடுத்தது ஒரு கொஸ்டின் இருக்கு டாக்டர். உங்களுக்கு புவனேஸ்வரி ராஜேஷ் உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ இல்ல சார் வரல கொஸ்டின். ஓகே சார். ஓகே சார், இப்போ இருக்கா சார்? Participation, high BP, hypothyroidism, recently got pain, all joints, lower back, doctors and calcium inflammation is all there. What good reason for calcium deposit, how to avoid an inflammation? So ma'am, the inflammation is also inflammation vanda usually or arthritis and so. So arthritis is equal to inflammation. So the inflammation is due to rheumatoid arthritis illa chumma just chinna arthritis. So சும்மா பாலி ஆர்த்ராலஜியா மட்டுமா இல்ல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா அதுக்கு வேற டைப் ஆஃப் மெடிசன்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்கும். ஸோ மேபி ஷீ இஸ் ஹேவிங் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கன்ஃபார்ம் ஆனா ஷீ மே நீட் டு டேக் சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். Okay, sir. Okay, doctor. Thank you so much. Next question, doctor. I have back pain day by day increased, and before 4 months, I have severe pain in my leg. And then I made MRI and then take physiotherapy, but I am still having pain. Pain comes in my right leg, and now I am having pain in left leg. Comes in plant India. Question of delayed treatment if you cause any sideways. Good question, sir. This actually is exactly a disc problem. So patient already 4 months away. பெயின் இடுப்புல தான் இருக்கு, கால் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ பிசியோதெரப்பி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ டிலே பண்ணா ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி வருமானு கேட்போம். ஸோ யூஸ்வலி எம்ஆர்ஐல அந்த டிஸ்க் மேல அழுத்தம் டிஸ்க் வெளியே வந்து நரம் மேல அழுத்தம் அதிகமா இருந்தா, ஸோ பெருசான டிஸ்க் ஸோ அது அதிகமா நரம் மேல அழுத்தம் இருந்தா வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, பட் மேபி ஸ்மால் டிஸ்க் சும்மா சிறிய கம்ப்ரெஷன் சிறிய ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கு நரம் மேலன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் யூஸ்வலி அது எம்ஆர்ஐ பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம் சார்.
ஜஸ்ட் சொல்ல முடியாது. பட் இந்த எம்ஆர்ஐ டிஸ்க் பெருசா இருக்கு, ப்ரெஷர் நரம்பேல் அழுத்தமும் அதிகமா இருந்தா வெயிட் பண்ணக்கூடாது, பெட்டர் டு கெட் ஆபரேட்டட். இல்ல கொஞ்சம் மட்டும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா he can wait for 4 months till he goes to the India. Okay, doctor. Thank you so much. Next question, doctor. I'm 48 years old. For the past 1 month, I have back pain. I was doing yoga but stopped after this pain. Kindly advise what causes this pain. The leg joint near hip also pain. Okay, ma'am, good question. Actually, she was doing yoga for long time, but for one month away அவருக்கு low back pain அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹிப் ஜாயிண்ட் பெயின் இருக்கு. ஸோ யோகா கண்டினியூ பண்ணலாமா இல்லாமான்னு கொஸ்டின் கேட்டாச்சு. ஸோ அதுக்கு first thing, ma'am, yoga is actually in multiple asanas. So not just one or two asanas. So we can adjust. So yoga instructor கிட்ட கேட்டுட்டு adjust பண்ணிக்கலாம். So back pain எந்த போஸ்டர்ல எந்த யோகாசனா ஆசனா வருதோ அந்த மாதிரி ஆசனம் அவாய்ட் பண்ணணும். ஸோ மற்ற எல்லா யோகாசனா கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் கெட், ஐ திங்க் இஃப் யூ ஹவ் பெயின் இன் த ஹிப் ஜாயிண்ட் ஆல்சோ அண்ட் பேக் பெயின் இஸ் கண்டினியூ ஃபார் more than 1 month, so better to get first one x-ray and check. But regarding the yoga, you can continue yoga but with limited, along with the yoga instructor. So yoga instructor discuss பண்ணிட்டு என்ன அது எந்த மாதிரி பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஆசனம் இந்த மாதிரி ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறது, பேக் ஸ்ட்ரெச் பண்ணுறது ஆசனம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ யோகாசனம் அவாய்ட் பண்ணால் லிமிட்டட் யோகா வித் யோகா வித் ஹெல்ப் ஆஃப் த யோகா இன்ஸ்ட்ரக்டர் இஸ் குட். அதுக்கப்புறம் பெட்டர் டு கெட் ஒன் செக்அப் வித் த டாக்டர், பிகாஸ் ஆல்ரெடி மோர் தேன் 1 month பேக் பெயின் இருக்கும், லெக் பெயின் ஹிப் ஜாயிண்ட்ல இருக்கு. ஸோ better to get one checkup with the doctor also. Hello, sir. Next question. My son had surgery for scoliosis during 2000 in Coimbatore when he had to remove rod surface in 34 volts. Okay. So இது குட் கொஸ்டின் சார். இது ஸ்கோலியோசிஸ் சர்ஜரி ஆனா, ஸோ கூனி அந்த மாதிரி இருந்தா பண்ற ஆபரேஷன். ஸோ அது ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ராட்ஸ் இருக்கு. ஸோ ராடு ஸ்க்ரூ எடுக்கணுமான்னு கேட்டாச்சு. ஸோ யூஸ்வலி சார் we don't remove the rod and screws. So if there is no problem, we will not remove the rods and screws. So தேவை இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, so no need to remove rods and bolts, no need to remove rods and screws. Okay, but if he is having severe pain இருந்தா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தா, so we have to evaluate. So x-ray scanning அதெல்லாம் பார்த்து maybe we have to decide. But usually if removal of this rod or screws. Okay, doctor. Thank you so much, doctor. And next question வந்து பாத்தீங்கன்னா, yes doctor, உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah. 18 years continuously left leg pain, 3 years athletic about the treatment. Usually continuous 3 years ஆமே அவருக்கு லெக் பெயின், லெஃப்ட் நீ பெயின் இருக்கு. ஸோ இப்போ அத்லெட்டிக். ஸோ பட் சேம் அதே மாதிரி சார் ஆன்சர் சேம். ஸோ ஜஸ்ட் பெயின் மட்டும் இருக்கா, பெயினோட வீக்கம் இருக்கா ஒன்றும், அதுக்கப்புறம் முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லை ஜஸ்ட் தானாவே அந்த பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதையும் கண்டுபிடிச்சணும். அதுக்கப்புறம் ஸோ அட்லீஸ்ட் பெட்டர் தேன் 3 years ஆயிடுச்சுன்னா பெட்டர் டு கெட் டு ஷோ டு டாக்டர் அண்ட் கெட் ஒன் எக்ஸ்ரே அண்ட் பிளட் டெஸ்ட் சார். எக்ஸ்ரே இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு we have to evaluate further, because 3 years is a long time sir, long time so better to get treatment from a doctor, evaluation from a doctor. Okay doctor, thank you so much doctor. Next question, Gayatri கேட்டிருக்காங்க டாக்டர். Gayatri, sitting continuously air condition makes my hands and legs stiff and sometimes have pain in the neck. How to get rid of that, doctor? Okay, yes ma'am, thank you ma'am for giving me this opportunity. Actually air condition, yeah, this is, and age, I think maybe roughly around 35 and I am thinking. So usually in this age group, stiffness, kai stiffness, and because of this AC nalla kai stiffness, kaal stiffness varum appadina. So polyarthralgia, polyarthritis and சொல்லுவாங்க.
So you for this you have to get some blood test done. So inflammation நால so இது வரக்கு வாய்ப்பு இருக்கு. So inflammation இருக்கா உள்ள joints குள்ள அப்படினா so we have to get one blood test and maybe some x-rays also to find out what is happening exactly and what is this reason, like why she is having stiffness and pain in the hands and back. So better to get evaluated, and especially family history irunda, so mother sister ki already இதே மாதிரி problem இருந்தா so definitely she should get evaluated by a doctor. So better to get some blood tests and x-rays. Okay sir. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு பெரிய கொஸ்டின் டாக்டர். Okay, so civil engineer working in office continuously laptop 10 hours. Just now I had told sir, I had back pain before 2 years. Now I have done MRI, mild scrap in between 3 and 4. Ayurvedic treatment cured, but again getting, can you please suggest me? Yes, good question sir. Actually this is just now I told sir, desk job laptop mele continue 10 hours and the madri pannala disk definitely problem. So for him I think 2 years ave பேக் பெயின் நெக் பெயின் இருக்கு, அது கழுத்துல ஒரு டிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண, ஸோ சேம் அதே சார் நான் முன்னாடி as I have told you before, this one is just சும்மா நெக் பெயின் மட்டும் இருக்கா, இல்லை அது கை வரைக்கும் கீழே வந்துட்டு கை மறுத்த மாதிரி கை வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கா, சேம் பேக்ல, ஸோ பேக்ல மட்டும் இருக்கா, கால் வரைக்கும் இறங்குதா, கால் வரைக்கும் எனக்கு வலி மரத்த போன மாதிரி வீக்னஸ் அந்த மாதிரி இருந்தா, ஸோ ரெண்டு, ஸோ கை வலி கை மரத்த மாதிரி, கால் மரத்த மாதிரி கால் வீக்னஸ் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா டெஃபினெட்லி யூ ஷுட் கெட் சம் கைண்ட் ஆஃப் சர்ஜரி. பட் இல்ல ஜஸ்ட் சும்மா நெக் பெயின் பேக் பெயின் மட்டும் இருந்தா யூ கேன் கண்டினியூ physiotherapy, so exercises and the madri continue pannittu. Okay, but final decision after seeing the MRI sir, just chumma MRI lo koncham disc irukana, so but after seeing the MRI, so sometimes the disc can be really big, so disc perusa irunda, okay, for that reason also we have to get surgery. But disc chinnada irukku, kalutha பெயின் எப்பயாவது வருது, நடும் வலி எப்பயாவது வருது, கண்டினியூவா இல்ல அப்படின்னா he can continue physiotherapy and exercises, make the muscles strong sir, back muscles and neck muscles should be stronger. So same like what we say is, for example கண்ணாடி இருக்கு, so eyesight இருக்கும், but it's just supporting the eye vision கம்மியா, so it is supporting, same like that. So back was already disc problem இருக்கு கழுத்துல and backல, so muscles surrounding and the muscles எல்லாம் ட்ரை பண்ணிட்டு muscles strong பண்ணா அது அந்த வீக்கான பேக் சப்போர்ட் வரும். ஸோ தட்ஸ் வை he needs exercises. And as I told you before, and the so continue 10 hours உட்காந்துட்டு வேலை பண்றது அது is not good. So every 1 hour take a break please, and then at least for 2 times just standing also. I think so for example laptop, so take a laptop stand which is like high, like a stand and the madri, so adjust பண்ற stand and the madri, you can try all those things. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நெக்ஸ்ட் தீபா லட்சுமி அவங்களோட கொஸ்டின் பேசுங்க. To avoid osteoporosis, what precautions should be taken? Also, what is advice ladies? Good ma'am. This one is sir, actually post-menopausal osteoporosis is very common in especially ladies lo, usually in the menopause and so long. So 45-50 male usually periods stop ஆயிட்டுக்கு அப்புறம் they will have the bone strength கம்மியா. So bone strength கம்மியான, so they have to take regular calcium supplements. அதுக்கப்புறம் precaution, so vitamin D, so vitamin D is a very good vitamin for the bones which is only available in the sunlight. So sunlight கண்டிப்பா இந்த vitamin D வேணும். So always take like time to go into the sun, especially around like 10 o'clock. Usually sun அந்த 10 AM அந்த டைம்ல ஸோ நல்லா அந்த பவர் இருக்கும். அந்த ஸோ யூவி ரேஸ் அந்த மாதிரி ஸ்கின் மேலே வந்தால் விட்டமின் டி தானாகவே நம்ம பாடி சிந்தசைஸ் பண்ணுவாங்க. So usually, so vitamin D பார்த்தா sunlight, or else if it's not possible, so if it's not possible, usually so possibility is they have to try, இல்லன்னா they can take supplements. So vitamin D supplements இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி blood level check பண்ணிட்டு விட்டமின் டி கால்சியம் அதெல்லாம், அதுக்கப்புறம் supplements எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டயட், ஸோ டயட்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, ஸோ மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ், ஸோ மில்க் யோகர்ட், ஸோ கால்சியம் நல்லா இருக்கு. So they have to take all those things. And already I told you about vitamin D. And
Sir, precautions and other things is exercise. So one more thing is exercise. Daily walking. Well, every day 30 minutes walking is good for the back. Okay, so these things she can take care. Okay, doctor. Thank you so much, doctor. Next question, doctor. So go backbone. Bend scoliosis treatment, doctor. Okay. Okay. So, sir, scoliosis. So usually scoliosis so the bend on a spine. So spine bend is called scoliosis. So on the spine bend எவ்வளவு பெண்ட் இருக்கு అని பார்க்கணும் சார். ஜஸ்ட் லைக் ஸ்கூலியோசிஸ் யூசுவலி 10 degrees பெண்ட் எல்லாம் சம் பீப்புள் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூலியோசிஸ் 10 degrees யூசுவலி வி டோன்ட் கன்சிடர் 10 degrees as a big scoliosis. So usually more than 30-40 degrees இருந்தா okay, we have to be little concerned, and then we have to and also age 17 years. So definitely better to get one full length x-ray. So top கீழ வரைக்கும் ஒரு x-ray full length x-ray பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு கர்வ் இருக்கு, ஸோ அது 30 degrees கீழே கர்வா இல்ல 30 degreesக்கு மேல கர்வா అని பார்க்கணும் சார். அந்த கர்வு பார்த்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 45 degrees மேல 50 degrees மேல அப்படி இருந்தா பெட்டர் டு கெட் சர்ஜரி. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹவு மச் எவ்வளவு இருக்கு அந்த வளர்ப்பு అని ஜஸ்ட் அந்த பெண்ட் అని பார்க்கணும். ஓகே டாக்டர். டாக்டர் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்ஐ எடுக்கும்போது டாக்டர் இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் நானே ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பேஷண்ட் தான். ஏன்னா அந்த டைம்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் L5 இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல எனக்குமே கால் பெயிண்ட் இருந்தது, ஃபிட்ஸ் மாதிரி எல்லாம் இருந்ததுங்கிற மாதிரி தென் அதெல்லாம் மூவ் பண்ணி வந்துட்டேன் டாக்டர் நான். பட் இப்போ அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சர்ஜரி கண்டிப்பா ரெக்யர் டாக்டர் கண்டிப்பா பண்ணுங்க சார். பட் குட் கொஸ்டின் சார். பட் யூசுவலி எல்லா டிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி அந்த மாதிரி இல்ல, யூஸ் இல்ல, சர்ஜரி அந்த மாதிரி அவசியம் இல்ல. ஓகே, பட் இஃப் அது 6 weeks ஆயிடுச்சு, 2 months ஆயிடுச்சு, எல்லா மெடிசன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, பிசியோதெரப்பி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே ரிலீஃப் இல்ல, கண்டினியூவா வலி இருந்துட்டே இருக்கு, நான் டெய்லி ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியல, ஓகே, கால் வலி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, ஈவன் 500 meters நடக்க முடியல, அப்ப அந்த கண்டிஷன்ல கண்டிப்பா சர்ஜரி வில் கிவ் குட் ரிசல்ட்ஸ் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். பட் யூசுவலி 80% all clear ஆகும் சார் யூசுவலி. பட் 20% it may not get cleared and they may need surgery அந்த மாதிரி. பட் யூசுவலி ஸோ ஃபிசியோதெரப்பி மெடிசன்னால யூசுவலி 2 months டைம் பீரியட் 2 months. ஸோ 2 months வரைக்கும் யூசுவலி கிளியர் ஆகும். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்தா பாடி ஹீல் பண்ணுவோம் சார். பாடி இஸ் எ குட் ஹீலிங், நேச்சர் குட் ஹீலிங் இருக்கு. பட் 20% இல்ல சார், அது அப்படிதான் டிஸ்க் ப்ராப்ளம் வந்துட்டே, பெயின் வந்துட்டே இருக்கு, காலு. பட் இன்னொன்னு வீக்னஸ், யூரின் மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்தா வெயிட் அந்த மாதிரி பண்ணலாம். வெயிட் நோ நீட் டு வெயிட், இமிடியட்லி கோ டு த டாக்டர் அண்ட் கெட் ஆஸ்க் ஃபார் சர்ஜரி. பிகாஸ் யூரின் மோஷன் ப்ராப்ளம் வந்தா இட் மீன்ஸ் a severe problem, so it's the maximum problem. So for that reason definitely better to get operated. ஓகே டாக்டர், நீங்க முன்னாடி சொன்னீங்க இந்த யூரின் மோஷன் ப்ராப்ளம் கூட இதனால வருமா டாக்டர்? அதுவும் ஒரு சிம்டமா? Definitely sir, this serious ஆன problem, not but very rare. Usually பெருசான டிஸ்க், so சின்ன டிஸ்க்னால யூசுவலி இது வந்ததில்ல. யூசுவலி பெருசான டிஸ்க் அது கொஞ்சம் மேல ஆயிடும். ஸோ L4 L5 எல்லாமே கொஞ்சம் மேல, L3 L2 அந்த மாதிரி ஹையர் லெவல்ல இருந்தா ஸோ இந்த டிஸ்க் வெளியே வந்துட்டு அந்த நரம் அந்த அழுத்தம் வந்தா there is a chance of getting this problem of urine and motion. That time we should not wait even 24 hours also. நம்ம எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுவாங்க. So within 24 hours patient should be operated and remove that compression. So அந்த அழுத்தம் எல்லாம் எடுக்கணும். So அது எடுத்தா ரிலீஃப் வரக்கு definitely is a good chance. ஓகே டாக்டர். ரெண்டாவது பாடி வெயிட்டுக்கும் இந்த ஸ்பைனுடைய கம்ப்ளைண்ட்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? ஏன்னா சில பேர் பாடி வெயிட் இருந்தா நீ பெயின் வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஸ்பைனுக்கும் சம்பந்தம் இருக்கா டாக்டர்? சார் டைரக்டா இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் ரிலேட்டட். ஒபேசிட்டி, பாடி வெயிட் அதிகமா இருந்தா and back pain is directly related sir usually. And what we say is at least every 5 degree weight குறைஞ்சா, so weight கம்மி பண்ணா so you'll get that relief. So 5 kilos at least just try getting out
try 5 kilos and then see how your pain is getting relieved. There is direct relation, sir. It's the so is spine is a center. So weight அதிகமா இருந்தா directly அந்த weight அந்த disc மேல அந்த மாதிரி வரும். So usually weight reduction will give good results for these patients. Obesity naalla back pain varum, and the so weight reduction panna definitely you will have back pain relief. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர், இப்போ சர்ஜரி பத்தி நீங்க சொன்னீங்க, ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு, டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்த்தோ சர்ஜரிக்கு அப்புறமா ஸ்பைனோ பேக்கோ சர்ஜரிக்கு அப்புறம் வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கும்னு டாக்டர்? Sir, complications usually, so everyone will ask, sir, how much percent chance, sir, in the madri complications varukku? Usually and the naramu paralysis in the madri ella they will ask. I will say simple thing, sir. You are going traveling in a car, so two-wheeler illa four-wheeler you are going traveling. So how much percentage chance you get to like get an accident? So accident variki evalla chance irukko same adhe madri anta, so it's very very less chance. It's just similar to getting hit by a car or a lorry, something like that. Okay, adi one. So chance. So very type of so ella surgeries ki usually infection, so creamy and the madri varukki. So any surgery, so any you cannot say 0%. So edume so 0% is creamy and the madri vandadhu illa, so andha solla mudiyadhu, but very less chance. So very less chance irunda. So maybe the one infection, so creamy varaki recurrence, so therapy and the disc, so therapy varaki vaaipu irukku, but it is very less, so less than 1% அந்த மாதிரி, very very less chances, sir. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் டாக்டர், இப்போ டே டு டே லைஃப்ல இந்த பேக் பெயின் அவாய்ட் பண்றதுக்கு இப்போ ஸ்லீப்பிங் பொசிஷன் கூட ரீசன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். திஸ் த ட்ரூ? 2 பில்லோ வச்சு ரொம்ப ஹைட்டா தூங்குறவங்க, ஃபிளாட்டா படுக்கிறவங்க, ஸ்டொமக் ஸ்லிப்பர்ஸ். ஸோ இதுக்கும் நம்மளுடைய ஸ்பைனுக்கும் அது கொடுக்குற ப்ரெஷருக்கும் அதுக்கு பெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கும் டாக்டர், ஸ்லீப்பிங் பொசிஷன்? Yes sir, actually is a good question. So sleeping position, what we advise is small pillow. So pillow பெருசா 2 pillow 3 pillow அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மால் பில்லோ அண்ட் பில்லோ beneath the knees முட்டி கீழே அந்த ஒரு பில்லோ வச்சுட்டு நீ கொஞ்சம் பெண்ட் ஆனா வில் கெட் குட் ரிலீஃப். ஸோ ஃபார் த பேக், ஸோ கழுத்தக்கு சேம் அதே மாதிரி. ஸோ யூ ஷுட் யூஸ் எ ஸ்மால் பில்லோ அண்ட் மெடிக்கேட்டட் மேட்ரஸ். நம்ம யூஸ்வலி ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். So spring mattress is not good for patients who have back pain and neck pain. So we advise first thing is just get rid of the spring mattress. So firm mattress and a medicated mattress. Nariya sir, home center there are all like good mattresses available, and the position is usually what we advise is Syria pillow and straight position better. Some people have like this habit of keeping side lying down to the side so படுக்கிறதுக்கு அதெல்லாம் அலவாட் இது இருக்கு, ஹேபிட் இருக்கு. பட் யூஸ்வலி அதை அவாய்ட் பண்ணா பெட்டர். ஸோ லையிங் டவுன் ஸ்ட்ரைட் இஸ் குட். ஒன் மோர் திங் யூ ஆஸ்க்ட் வாட் ப்ரிகாஷன்ஸ் வி ஷுட் டேக். ஸோ ப்ரிகாஷன்ஸ் எந்த மாதிரி எடுக்கணும்? ஸோ வெயிட் தூக்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் லிஃப்டிங் எ வெயிட், முட்டிக்கு ஸோ காலோட ஸோ பெண்ட் வித் யுவர் லெக்ஸ், keep your back straight and try to lift weight. Okay, so whoever have any back problem, even for without any back problem also, try to keep your back straight and try to bend with your legs and lift the weight, so that if you want to move the weight or if you want to lift the weight, bend with your legs. adi vanno adukaprom weight தூக்கிட்டதுக்கு அப்புறம் சடனா ட்விஸ்ட் பண்ண கூடாது. so if you are holding weight, so நீ ஒரு 10 kilos இல்ல 15 kilos நீ weight தூக்கி இருக்கு, சடனா நீ ட்விஸ்ட் பண்ணா so அங்க டிஸ்க் மசில்ஸ் abnormal strain வரும். so அதனால டேமேஜ் ஆகும். so disc damage. So these two things, and as I told you before, traveling, so continue 4 hours daily travel panna, so adella that is also not good for the like especially bumpy roads. so roads bumpy irunda, so disc kana shock absorbers, so direct in the madri disc mela shock pressure vanda, after some time they will get degenerated, so தேய்மானம் disc damage ஆகும். So these things are the common things for precautions. Okay doctor, thanks so much. Next ஒரு question வந்திருக்கு டாக்டர். எஸ் சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எஸ் சார், அவருக்கு 5 வருஷமா வந்து லெக் பெயின் இருக்கு, கால் வலி இருக்கு. எம்ஆர்ஐ செக் பண்ணிருக்காரு, டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஒரு 2 காலுமே மரத்து போயிருதான் சார், நம்பின சைடு தான். கொஞ்ச நேரம் நின்னா கூட ரொம்ப நம்ம ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது தானா சரியாகுமா இல்ல வேற ஏதாவது இது சான்ஸ் இருக்கான்னு கேட்கிறாரு சார். சார் ஆல்ரெடி 1 year ஆயிருச்சு இல்ல சார்? ஆமா சார்,
5 வருஷமா அவளுக்கு லெக் பெயின் இருக்கு சார். 5 years ஆயிடுச்சு சார். ஆக்சுவலி this is I think this patient needs surgery sir. What I feel, this patient needs surgery. ஏன்னா 5 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் he has numbness, கால் மரத்தே இருக்கு, நம்னஸ் இருக்கு. எம்ஆர்ஐ செக் பண்ணிருக்காங்க, டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. பல்ஜ் இருக்கு. சோ டிஸ்க் பல்ஜ் இருக்கு. I think this is ideal patient for surgery sir. ஏன் வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்ல, வாக்கிங் also is difficult. ஆமா சார், கொஞ்ச நேரம் நின்னா கூடவே கால் நம்ப ஆயிடும். So I think sir this patient needs surgery. இவருக்கு சர்ஜரி. ஓகே சார். ஓகே, நடராஜன் சங்கர், கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கங்க ப்ளீஸ். டேக் கேர் சார். நெக்ஸ்ட் ஜெயராமன் நாராயணசாமி ஒரு क्वेश्चन விசுபாரு. டாக்டர் ஸ்ரீகாந்த், weight is 90 back pain, what can be done sir? 90 kilo for your height is actually little higher, so we can say you are little on the overweight side. Better to reduce the weight, one thing. And back pain, so what is your, so back pain ana, so எப்பயாவது வருதா இல்ல weekly once அந்த மாதிரி இல்ல daily back pain வருமா? So one thing, the question should be more clear sir. So back pain continue it is coming இல்ல weekly once அந்த மாதிரி இருக்கா? And also what kind of activities, our job எப்படி, so job ஏதாவது weight தூக்குற மாதிரி அந்த மாதிரி job இருக்கா இல்ல sitting job ஏதாவது? So that also we need to know. But usually, so from this question what I understand is he's a little on the overweight side, so better to reduce your weight and better to take some precautions what I have just told, and better to do some exercises, okay, walking exercise alla panna, usually you can prevent the back pain. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்தது அவருடைய ரைட் ஹேண்ட் அடிக்கடி மரத்து போயிருதுன்னு சொல்லி கேட்டுக்காரு டாக்டர். ஒரு ஹேண்ட் மாத்திரம் மரத்துறதுங்கிற மாதிரி என்ன ரீசன் கேட்கறாரு? ஓகே சார், இது ஒன்லி கை மட்டும் மரத்து இருக்கா இல்ல கழுத்த வலி ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் வருதா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சணும். ஃபர்ஸ்ட் we have to find out. ஸோ கை மட்டும் மரத்த இருந்தா ஒரு கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் ஒன்று இருக்கு சார். ஸோ நரம் கையில ஒரு டன்னல்ல நரம் போகுது, கையில ஒரு டன்னல்ல நரம் போகுது. ஸோ இந்த இடம் நரம் மேல அழுத்தம் இருந்தா கை மட்டும் மரத்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்பல் டன்னல் சிண்ட்ரோம். சாரி டாக்டர், உள்ளங்கைன்னு சொல்லிருக்காரு டாக்டர். இப்போ உள்ளங்கைன்னு சொல்லிருக்காரு. கழுத்துல இது இல்ல, ஜஸ்ட் சும்மா இங்க மாத்திரம் கை மாத்திரம். ஓகே, சோ இது கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் ஒன்னு இருக்குமா? சோ அது அண்ட் யூசுவலி கை மரத்த போறது நைட் டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தா பெட்டர் டு கெட் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ், ஒரு டெஸ்ட் இருக்கும் சார், நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ். அவருக்கு கண்டிப்பா நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ் பண்ணா ஐடியா வரும் ப்ராப்ளம் என்ன, ஸோ எங்க அழுத்தம் இருக்கு, எந்த மாதிரி அழுத்தம் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஓகே டாக்டர், கண்டிப்பா டாக்டர். இப்ப நிறைய பேர் இப்ப கேட்டுக்கிறவங்க உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த டைம்ல உங்களை மீட் பண்ணலாம் டாக்டர்? அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு ப்ரொசீஜர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார். யூசுவலி நான் மீடியர் அபுதாபில மை டைம் நவ் இஸ் 11 AM to 7 PM சார். ஐ வில் பி அவைலபிள் எவ்ரி டே எக்ஸெப்ட் ஃபார் ஃப்ரைடேஸ் இல்லாம. ஸோ எவ்ரி டே ஐ ஆம் அவைலபிள். ஸோ தே கேன் கம் அண்ட் விசிட் மீ இன் மீடியர் ஹாஸ்பிட்டல் அபுதாபி சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர், உங்களுக்கு விசிபிளா இருக்கு? சார், previously I told my condition my age 40. I'm also IT consultant working 10 hours. In this condition I'm going office now. I'm having pain all the time. My position also can't able to stand. Doctor suggesting surgery now. I think he has asked the same question sir before also. Okay sir. Sir, same question actually sir. Idi for you pain continue irukku. So and he is not able to walk for some distance. He is not able to sit. Cannot able to stand in straight doctor அப்படினு சொல்லிருக்காங்க. So அப்படியே sir MRI sir question just I can see one so big question very sir. Yes of course sir. Question yeah MRI ஏதாவது பண்ணிருக்கா இல்ல? MRI பத்தி ஏதோ இல்ல டாக்டர். So MRI, so first thing sir, if you are having continuous back pain and leg pain, especially even while walking, standing also you are having pain, better to get evaluated. First thing is MRI scan. So MRI scan பண்ணி பார்த்தா அங்க ஏதாவது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கா, நரம் மேல ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணா பெட்டர் சார். ஸோ டைரக்டா சர்ஜரி அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் டு கோ ஃபார் த MRI ஃபர்ஸ்ட்.
ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். Thanks. அண்ட் டாக்டர், இப்போ நெக் பெயின் டாக்டர், இப்போ நீங்க நெக் பெயினுக்கான ரீசன் நிறைய சொன்னீங்க. நீங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க அப்படி, இதே மாதிரி டிரைவ் பண்றாங்க டாக்டர், நிறைய கண்டினியூஸா டிரைவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் Continue. குக்கிங் பண்றவங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த நெக் பெயினுக்கு ஏதாவது காசஸ் இருக்கா டாக்டர்? சார் சேம் அது சார், டிரைவிங் ஷாக். ஸோ சேம் லைக் திஸ், இந்த நெக்லயும் சேம் இதே மாதிரி போனு எலும்பு அந்த நடுமா அந்த குஷன் ஷாக் அப்சார்பர்ஸ் டிஸ்க்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூ டெய்லி 4 hours ஒரு 10 yearsஆவே ட்ரைவ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இது ஷாக் அப்சார்பர்ஸ், அது குஷனும் இந்த குவாலிட்டி டெனசிட்டி அந்த மாதிரி போகும். ஜஸ்ட் லைக் குஷன், இது நம்ம சோஃபா இருக்குல்ல, ஸோ சோஃபா கண்டினியூவா யூஸ் பண்ணா ஒரு ஒரு வருஷத்துக்கு இல்ல 2 yearsக்கு அதுக்கப்புறம் அது குஷன் அது போகும். ஸோ இட் வில் ஜஸ்ட் இட் வில் கெட் கம்ப்ரஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்க் ஆல்சோ சேம் லைக் தட். இந்த நெக் கழுத்தலையும் சேம் அதே மாதிரி டிஸ்க் அந்த ஷாக் அப்சார்பிங் ஃபங்க்ஷன் எல்லாமே இட் வில் கோ அவே. ஸோ அண்ட் தென் when your disc gets weak, then you will have pain. So traveling we don't advise. Whoever have especially back pain and neck pain, traveling should be avoided as much as possible. So especially for long duration traveling and especially bumpy roads அந்த மாதிரி avoid பண்ணணும் கண்டிப்பா. And one more thing, this IT professionals, as I told you, the eye level and screen level should be same. So whatever you are doing work on the mobile, you are doing work on the laptop, always it should be in a correct posture. So the level of the screen and level of the eye should be exactly in one position. And some regular exercises also you can do. Regular exercises like range of motion exercises and சொல்லுவாங்க. So ஓகே டாக்டர், teach you in the OPD also. So small exercises as well as absolute good posture and avoiding driving, இதெல்லாம் this will clear the neck pain sir. Usually prevent பண்றதுக்கு definitely it's good. ஓகே டாக்டர். அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு டாக்டர். எஸ், Please clear the calcium deposits in my reason calcium deposits. Calcium deposits usually two types. So calcium deposits, if there is abnormal calcium level in the blood, so blood calcium பார்த்தா abnormal high இருக்கு அப்படின்னா, so calcium deposits அந்த joints இல்ல surrounding joints வரும். One more thing, degeneration. Just blood level நார்மலா இருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஹார்மோன்ஸ் கால்சியம் எல்லா லெவலும் நல்லா தான் இருக்கு, பட் ஸ்டில் அது ஜாயிண்ட்ஸ் பக்கத்துல ஜாயிண்ட்ஸ் சரௌண்டிங் கால்சியம் டிபாசிட்ஸ் இருந்தா அது யூஸ்வலி டியூ டு டீஜெனரேஷன், அது தேய்மானம் நல்லதா ஓவர் யூஸ் நல்லதா வரும். அதுக்கு கிளியர் பண்றது அந்த மாதிரி அது என்ன, ஹவு மச் சிவியர் தே ஆர். So shoulder surrounding there may be some calcium deposition. So how much severe? So X-ray, MRI we have to see and then decide. Just koncham chinna calcium deposits irinda we can just ignore that. But if it is bigger and then if it is damaging the surrounding structures, then we have to go for surgery also. Okay doctor, thank you so much doctor. Next question doctor. 34 years of is having feet and leg pain for past 2 years, but it's not continuous pain sessions. So only feet pain, leg pain matunda irukku, and she is obese also. Back pain illame only leg pain mattum feet pain mattum irundha, we have to find out whether this is she's having flat feet. So feet ஷேப் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சா. ஸோ நிறைய இருக்கு சார், ஃபிளாட் ஃபீட்டு, கேவஸ் ஃபீட்டு, ஸோ அந்த மாதிரி. அண்ட் மேபி ஷி ஹேட் அன் ஆக்சிடென்ட் பிஃபோர், மேபி ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி முன்னாடி ட்ராமா அந்த மாதிரி இருந்தா, ஸோ ஷி மே பி ஹேவிங் கண்டினியூஸ் பெயின். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ஃபீட், எனி அப்நார்மல் ஷேப் எனிதிங் இஸ் தேர், ஆர் வெதர் ஷி ஹேட் எனி ட்ராமா எனிதிங். பட் எதுவும் இல்லாமல், ஸோ இஃப் ஷி இஸ் ஹேவிங் நார்மல் ஃபீட் அண்ட் இஃப் ஷி இஸ் ஹேவிங் நோ ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி பிஃபோர், பட் ஷி இஸ் ஹேவிங் கண்டினியூஸ் பெயின் அந்த மாதிரி இருந்தால், பெட்டர் டு கம் டு எ ஸ்பெஷலிஸ்ட், பெட்டர் டு விசிட் எ ஃபுட் அண்ட் ankle specialist and get evaluated sir. We have to check x-ray and some blood tests maybe, and we have to evaluate her. Okay doctor, thank you so much doctor. Doctor, next இந்த neck pain க்கான ஆப்ஷன்ஸ், ட்ரீட்மென்ட் ஆப்ஷன்ஸ் என்னலாம் இருக்கு டாக்டர் நமக்கு? Sir, first thing same as I told you for the back, treatment is always rest, something like rest, medicines, home remedies and physiotherapy if there are no danger signs.
டேஞ்சர் சைன்ஸ் இல்லாம ஜஸ்ட் சும்மா அதிகமா ஸ்ட்ரெயின்னால, ஸோ மசில் ஸ்ட்ரெயின்னால வரதா மெக்கானிக்கல் பெயின்க்கு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹோம் ரெமெடிஸ். But even after whatever you try, the pain is continuous. அப்படியே தான் இருக்கு. 6 weeks ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்ல அது கை வரைக்கும் வருது, கை மரத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னா, whether you have to get evaluated like MRI scan, எக்ஸ்ரே இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல டிஸ்க் ப்ராப்ளம் இல்ல நரம் மேல அழுத்தம், போன்னால இல்ல டிஸ்க்னால நரம் மேல அழுத்தம் இருந்தா சர்ஜரி பண்ணா பெட்டர் சார். பட் provided you have this more means 6 weeksக்கு மேல அது வலி அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் வீக்னஸ் மரத்த போற மாதிரி இருக்கும்னா better to go for surgery. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர் இப்போ அடுத்தது, இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நெக் பெயினுக்கு, அதுக்கப்புறம் இந்த பேக் மசாஜுக்கெல்லாம் இப்போ மால்ல எல்லாம் அந்த சேர் போட்டு வச்சிருப்பாங்க, மசாஜ் சேர் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஆன்லைன்ல ஒரு சில இதெல்லாம் கிடைக்குது, நெக்கை மட்டும் மசாஜ் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் அட்வைசபிளா டாக்டர் யூஸ் பண்றதுக்கு? அண்ட் சேம் டைம் கிட்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்றாங்க, அது வந்து எவ்வளவு அட்வைசபிள் டாக்டர்? Sir, usually this is just for temporary relief. So temporary adi so seat la ukanda, so it will be from vibration mari koncham maybe for 1 hour, 1.5 hour, 2 hours varki adi relief varum. But permanent, if you want to get rid of that is like permanent solution illa, that is not a permanent solution. But if you want to get permanent solution, it's better to train your muscles, not just on the vibration. So muscles strengthen பண்றது, so muscle strengthen பண்றதுக்காக so நிறைய exercise, physiotherapy அதெல்லாம் இருக்கு. So you should get more, try to solve the problem rather than just சும்மா கொஞ்சம் vibration வச்சுட்டு temporary relief. Kids, but for kids I don't advise anything like that sir. Kids because usually வந்து back pain, neck pain அந்த அவருக்கு they don't have any such kind of things. So kids avoid பண்ணணும். அதுக்கப்புறம் other people they can try, but it's not a permanent solution. They have to find a permanent solution for this problem, not just like temporary. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ரொம்ப கிளியரா பதில் சொன்னீங்க. அண்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு டாக்டர் எல்லாத்துக்கும் ஜென்ரலான ஒரு அட்வைஸ், ஒரு ஹெல்த்தி போன், ஹெல்த்தி ஸ்பைனுக்கு இருக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்னவா இருக்கும்? அண்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கா டாக்டர்? இந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு 35 இயர்ஸ்க்கு மேல வரும், 30க்கு கீழே வரும், அந்த மாதிரி தான் இருக்கா? Sir, usually all the pain in the back, so disc problem in the madri common problems, so always start after 30-35 years sir. So most of the times it's not like they will not the kids usually illa and madri, but usually after 30 to 35 years yeah na. So the disc thema also, disc usually have water content. As the age progresses and the water content கம்மி ஆகும், disc dry ஆகும். So dry ஆனா the power, shock absorbing power கம்மி ஆகும். So அதனால so easier damage ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So usually age related, definitely there is definitely relation with age, and above 35 they should be very careful. And also one more thing, you have asked for this how to general advice. So general advice, as I have told you before, always walking is very good. Swimming, walking is good for the back and neck. So you have to do at least 30 minutes daily walking பண்ணணும். அதுக்கப்புறம் sunlight, vitamin D. So vitamin D is like free தான் இருக்கும். So nature is giving free vitamin. So sunlight, you should go into the sun and then get some vitamin D. See, supplements நிறைய AC ல உட்கார்ந்துட்டு, so they are not going into the sun, so they are losing vitamin D. They are not the body synthesize பண்றது இல்ல, so they are taking supplements. But best is get direct sunlight at least 10 to 15 minutes a day, at least 10 to 15 minutes a day. Okay, walking 30 minutes, walking or swimming, whatever, 30 minutes a day. So these are two good things sir, which I want to focus. And then diet as I told you, milk, dietary products la yogurt, so idhula calcium nalla irukum. So calcium, good amounts of calcium. So diet, you should take care of these things. And healthy posture, so IT people or any like sitting job, desk job people, always take care of your posture. So correct support venum, correct chair desk oda height venum, screen height, eye level same ah irukanu. So these are few things which definitely will improve your back and neck conditions.
தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க எங்களுடைய கேள்விகளுக்கு. அண்ட் உங்களுக்கும் மெடியோர் டீமுக்கும் எங்களோட 89.4 தமிழ் எஃப்எம்ல இருந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். Sir, thank you so much for invitation, for calling me, and I am very much actually for all the audience and these viewers also, I am very much thankful to them. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் எஸ், இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தது டாக்டர் ஸ்ரீகாந்த், நம்மளுடைய ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் ஃப்ரம் மெடியோர் ஹாஸ்பிட்டல் அபுதாபி. சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். வணக்கம். வணக்கம் சார்.